ஹே காய்ஸ், ஸோ வணக்கம். எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம் நேற்று என்ன ஆச்சு அப்படின்ட்டுன்னு. கருப்போட ஷோ வந்து டிலே ஆகி நாங்கள் எல்லாம் காலையிலேருந்து இங்கே டிஎஸ்ஆரில் நின்று அழுது ஒரு ஹோப்போடு இருந்து எல்லாமே ஆச்சு. பட் இன்றைக்கி திரும்ப வந்து ஷோ ஸ்டார்ட். எங்களுக்கு வந்து 1 hour முன்னாடி தான் வந்து தெரிய வந்துச்சு. அதாவது ஓகே, நம்மளுக்கு மலேசியா டைமில் 12 மணிக்கு ஷோ வந்து ரன் ஆகுது அப்படின்னு சொன்ன வேகத்திலே எல்லோரும் இருக்கிறது எல்லாமே விட்டுட்டு டக்குன்னு நம்ம வந்து வந்துட்டோம். அன்பான அண்ணனுக்காகியும் ஆர்ஜே பாலாஜினாக்காகியும். ஸோ பிளாக் அண்ட் டயர், கருப்பு வேட்டி கருப்பு சட்டையோட இப்போ வந்து டிஎஸ்ஆர் முன்னுக்கு இருக்கோம். எப்படி சொல்கிறதுனா, ஒரு இமோஷ்னலான ஒரு செலிப்ரேஷன் நடக்க போகுது. எந்த அளவுக்கு என்னால் கவர் பண்ண முடியும், எந்த அளவுக்கு என்னால் காட்ட முடியும்னு தெரியல. பட் முடிஞ்ச அளவுக்கு வந்து நான் கவர் பண்ணி காட்டுறேன். திஸ் இஸ் ஆல் ஃபார் தட் ஒன் மேன் அண்ட் ஆல்சோ ஃபார் ஆர்ஜே பாலாஜினா. வி லவ் யூனா. கருப்பு பிளாஸ் கொளுத்த போகிறோம், சம்பவம் பண்ண போது நோட் பண்ணுங்கள். ஸ்டே டியூன் கைஸ். ஆரம்பிக்கலாமா? ஸோ லேட்டஸ்ட் அப்டேட் என்னன்னா, மெர்ச்சன்டைஸ் எல்லாம் கொடுத்துட்ருந்தோம். எல்லாம் கொடுத்துட்டு இப்போ வந்து ஹாலுக்கு வந்து உள்ள என்டர் ஆக போகிறோம். லைக் 12:20 சம்திங் நம்மளோட ஷோ வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ வி ஆர் ஆல் செக்ரிகேட்டிங். இங்கே நீங்கள் பார்த்துக்கோங்க, இங்கே நாங்கள் பார்த்துக்கணுன்னு க்ரூவாக பிரிச்சுட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ எல்லாம் உள்ளே வந்துட்டாங்கன்னா பிளாஸ்ட் தான் கொளுத்த போகிறோம். ஸ்டே டியூன் கைஸ். ஓடு செம்மலா. திரும்ப வந்த உடனே தூத்துக்குடி டவுனுக்குள்ள வாடா. ஆமா, நீங்க யாரு? உங்களை இந்த கோட்டை நான் பார்த்ததே இல்லை. Blast!
Give a big round of applause. இந்த மாதிரி அன்புக்காக தான் அவர் ஒன்று படம் பண்றாரு. நம்மளும் ஒரு ஷோ செய்கிறோம். நம்ம இங்க இருக்கிற டீம் வந்து 3 நாள் தூங்காம வேலை செஞ்சிருக்கோம். ஹே கைஸ், செலிப்ரேஷன் வேறு லெவலில் இருந்துச்சு. லிட்ரலி பிளாஸ்ட் மூமெண்ட். ரொம்ப இமோஷ்னலாக நிறைய பேர் பார்த்துருப்பீங்க ஆல்ரெடி. அண்ணனோட அந்த மொமெண்டம் வந்து திரும்ப கொடுத்ததுக்கு ஆர்ஜே பாலாஜிக்கு பறக்குமுமா, எங்கள் அண்ணனுக்கு இன்னொரு பறக்குமுமா, சாய் அபியங்கருக்கு இன்னொரு பறக்குமுமா, இதை இவனை சக்ஸஸ்ஃபுல்லாக செஞ்ச எம்எஸ்எஃப்சி அண்ட் டிஏகேக்கு இன்னொரு பறக்குமுமா. லிட்ரலி எல்லாருமே வந்து ஒரு காட் மோட்டுக்கு வந்து மாறின ஒரு ட்ரான்ஸ் மோட்டுக்கு எல்லாருமே மாறிட்டோம். அந்த அளவுக்கு இருந்துச்சு. தியேட்ரிக்கல் மூமெண்ட்டாக இருக்கட்டும், அண்ணனோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ், ஆரா எல்லாமே லைக் ஒரு நாள் முன்னாடி வந்து சிச்சுவேஷனே தலைகீழியாக இருந்துச்சு. 360 டிகிரியில் மாறி நாங்கள் எல்லாருமே வந்து தியேட்டர் மணிக்கே படுத்து கிடந்தோம். லிட்ரலி படம் வந்து இப்போ வந்துடும், ஈவினிங் வந்துடும், இந்த நைட் வந்துடும்னு சொல்லி காலையில் நாங்கள் அங்கே அசெம்பிள் ஆகிறப்போ மணி 8 மணிலேருந்து நைட்டு மணி ஒரு 9:30-10 மணியாச்சு நாங்கள் அங்கேருந்து வெளியாகிறதுக்கு. அங்கேயே வந்து ஒரு ஹோப்போடு நின்று ஆர்ஜே பாலாஜி நாவோட வீடியோலாம் பார்க்குறப்ப நாங்கள் எழுந்து அது ஒரு பெரிய இமோஷ்னல் டேவாக இருந்துச்சு. 14th மே 15ஆம் தேதி காலையில் நைட் எல்லாமே நிறைய பாய்ஸ் வந்து தூங்கவே இல்லை டீமில். நானாச்சும் ஒரு 1-2 hours மைக்ரேன் அப்படின்னு படுத்துட்டேன். இப்போ கார்த்தி, ஸ்ரீதர், தினேஷ் ப்ரோ இவங்க எல்லாமே வந்து க்ரூ மெம்பர்ஸ், இவங்க எல்லாருமே வந்து தூங்கவே இல்லை. பேர்லி தி ஸ்லெப் ஃபார் ஒரு 1/2 hour 1 hour வச்சுக்கலாம். திருநா தலைவா அவர் எல்லாமே. ஸோ காலையில் எங்களுக்கு வந்து ஓகே ஷோ ஓடிட்டுருக்கு, டிஸ்ட்ரிபியூட்டர்லேருந்து கன்ஃபார்ம் ஆகிடுச்சுன்னு சொன்னோன்னே வித்தின் லைக் an hour டைமில் எங்களுக்கு நியூஸ் வந்தது அரவுண்ட் 9:30 9:40. 12 o'clock வந்து ஷோ ஓட்டணும். ஸோ நீங்கள் பார்த்துக்கிங்க, எல்லாருமே ஒரு இடத்துல இருக்கும். எல்லாருமே அந்த சினிமாஸ்க்கு பக்கத்தில் இல்லை. சொன்ன வேகத்தில் எல்லாருமே அசெம்பிள் ஆகி இந்த இவெண்ட்டை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்தினது ஒரே ஒரு மனுஷன், 2 மனுஷன் சொல்லலாம். எங்கள் அண்ணனுக்காகவும் ஆர்ஜே பாலாஜினாக்காகவும். ஸோ அது நடக்கிறப்போ அது 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 ஒரு தனி ஃபீலுங்க. அது அந்த மொமெண்ட் அந்த டைமில் இருக்கிறப்போ பார்க்குறப்ப எப்படி சொல்கிறது, அது ஒரு மாதிரி ஒரு கம்பேக் மூமெண்ட். அட் த சேம் டைம் இட்ஸ் வெரி இமோஷ்னல். சக்ஸஸ்ஃபுல்லாக இதை பண்ணிட்டோம் அப்படின்ற ஒரு விக்ட்ரி ஃபீலு அது எல்லாமே கலந்துருந்தது. அதே மாதிரி படமுமே ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைட். ஆர்ஜே பாலாஜி சொன்ன மாதிரி அது இப்போ நான் சொன்னேன்னா நான் ஸ்பாய்லர்லாம் பண்ண மாட்டேன், கவலைப்படாதீங்க. பட் அது தியேட்டரில் நீங்கள் வேணால் பாருங்களேன். அந்த ஒரு கட்டமும் அவர் சொன்னார்ல, செகண்ட் ஹாஃப் 10 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி ஒரு ஹை மூமெண்ட், 10 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி ஒரு ஹை மூமெண்ட்டுன்னு. அது 100% உண்மை. எனக்கு கேட்டிங்கன்னா த்ரூ அவுட் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேருந்து செகண்ட் ஹாஃப் ஒரு ஹோல் ஃபிலமே அவ்வளோ ஒரு மூமெண்ட்ஸ். அது எங்களுக்குலாம் அப்படி இருந்துச்சு. அன்பான ஃபேன்ஸ்ன்னு சொல்கிறப்போ அப்படி இருந்துச்சு எங்களுக்கு, டைட்டில் கார்டு முதற்கொண்டு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். எனக்கு தெரியல லைக் ப்ரீவியஸ் FDFS கவர் பண்ண அளவுக்கு என்னால் கருப்போட வந்து கவர் பண்ண முடியல. பிகாஸ் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் அந்த ரஷ், அந்த ஒர்க், அது எல்லாமே மெயின் ப்ரையாரிட்டி எங்களுக்கு அந்த ஒர்க் தான். அந்த இவெண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கணும். எவ்வளோ ப்ரிப்பரேஷன் கொடுக்க முடியுமோ அவ்வளோ வந்து த்ரூ அவுட் வந்து நம்ம கொடுத்து அதை வந்து பண்ணணும். அப்படின்றதுனால தான் சில கிளிம்ஸ் வந்து ஆட் பண்ணியிருப்பேன். பட் நெவர்தலெஸ் ஹூஎவர் ஜாயின்ட், தேங்க்யூ ஸோ மச். டிக்கெட்ஸ் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணதாக இருக்கட்டும், லாஸ்ட் மினிட்ல வந்து சில பேர் வாக்கின் பண்ணி டிக்கெட் வாங்கினீங்க. ஈவெண்ட்டுக்கு வந்து எங்கள் கூடயே சேர்ந்து நிறைய பாய்ஸு, நிறைய ஃபேன்ஸ் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க த்ரூ அவுட் ஈவினிங் வரைக்கும். ஸோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி, மனமார்ந்த நன்றி இதெல்லாம் பார்த்ததுக்கு. ஸோ கருப்பு வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைட். அடுத்தடுத்த ஷோ வந்து இப்போ பார்க்க போகிறோம். இப்போ ஃபேன்ஸ் ஷோவாக அப்படி வந்து பார்த்துட்டு ஒரு வைப் பண்ணியாச்சு ஃபர்ஸ்ட் ஷோவில். அடுத்தது வந்து இன்னுமே டீகோட் பண்ணி ஓகே பாட்டு எப்படி இசை சாவடியாக பண்ணியிருந்தார் சாய் அபியங்கர், அதெல்லாமே பார்க்கணும். அதுக்கப்புறம் நம்ம விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் வருது, அங்கே வந்து நம்ம சந்திக்கலாம் காய்ஸ். நம்மளுக்கு பெரிய ட்ரீட்டு, பிளாஸ்ட்டு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்குற அது வரைக்கும் ஸ்டே டியூன் காய்ஸ்.